நெக்ஸ்ட் 7th கார்பனுக்கு வந்து ஐயூபேக் நேம் வந்து பார்க்க போறோம். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல நமக்கு வந்து CH வந்து கொடுத்துருக்காங்க CH3. அப்புறம் நெக்ஸ்ட் கார்பன் நம்ம என்ன பண்ணிருக்காங்க ஒரு குளோரின் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணனா CH2 CH5 வந்து பிராக்கெட்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது மேலே தான் நமக்கு வந்து இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ CH2 CH வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு CH2 வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு CH2 கொடுத்துருக்காங்க, ஒரு CH3 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நமக்கு வந்து எதை பேரண்ட் சேனல் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நமக்கு வந்து பேரண்ட் சேனல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை தான் நமக்கு வந்து பேரண்ட் சேனல் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். பெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் சேனல் தான் நமக்கு எப்பவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து பெண்டாக கூட இருக்கலாம், வளைஞ்சு கூட நமக்கு இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் நமக்கு வந்து கனெக்ஷன் இருக்கணும், கண்டினியூஸாக வந்து இருக்கணும். அப்போ இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். அப்போ நமக்கு என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட்டுக்கு வந்து நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பரை வந்து கொடுக்கணும். அப்போ நீங்கள் லெஃப்ட் ரைட் கொடுத்தாலும் சரி, ரைட் டு லெஃப்ட் கொடுத்தாலும் சரி, இந்த கார்பனுக்கு நமக்கு என்னன்னா தேர்ட் பொசிஷன் தான் வரப்போகுது. தேர்ட் பொசிஷன் தான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஸ்டியூட்டுமே நமக்கு வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து எப்படி கொடுத்தாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. அப்போ ஐயூபேக் நேம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அல்பபெட்டிக் ஆர்டரில் குளோரினோட பேர் தான் நம்ம வந்து முதல்ல எழுதணும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன 3 குளோரோ வந்து வரும், 3 குளோரோ. ஓகே, 3 குளோரோ. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 3 மெத்தில் வந்து நமக்கு வந்து வரும், 3 மெத்தில். ஓகே, ஸோ 3 மெத்தில் எத்தனை கார்பன் வந்து இருக்குது, 5 கார்பன் வந்து இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணால் பென்டேன் வந்து நம்ம வந்து எழுதணும். அப்போ இது பிரைமரியா செகண்டரி டெர்ஷரியான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ரியாக்டிவ் குரூப்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோரின். இந்த குளோரின் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் இருக்கு இல்லையா? இந்த கார்பன் ஃபர்தராக 3 கார்பன் வந்து அட்டாச் ஆகிருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கார்பன் ஆட்டம் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது வந்து அல்கைலா அரைலா பென்சிலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே சிக்மா பாண்டா தான் இருக்குது. அப்போ நம்ம இது பண்ணால் அல்கைல் ஹேலைடு தான், இது மறுபடியும் வந்து என்ன வரும், அல்கைல் ஹேலைடு தான் நமக்கு வந்து வரும். ஓகே,